இந்தியாவில் சுமார் 1,45,000 போலீஸ் அதிகாரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் போலீஸ் சம்மேளனத்தின் தலைமை நிர்வாகி முகுந்த் கிருஷ்ணா உட்பட 3 பாரிய நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு வருடமாக ரகசியமாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் முடிவில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லண்டன் மாநகர போலீசாரின் உள்நாட்டு ஊழல் தடுப்பு பிரிவு புதன்கிழமை அதிகாலை லண்டன், வேல்ஸ் மற்றும் சோமர்செட் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் போலீஸ் சம்மேளனத்தின் தலைமையகத்திலும் அதிரடி சோதனைகளை நடத்தியது. இதன்போது இந்தியாவை பின்புலமாக கொண்ட 46 வயதான முகுந்த் கிருஷ்ணா மற்றும் மேலும் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். முகுந்த் கிருஷ்ணா ஆண்டுக்கு 7,00,000 பவுண்டுகள் சம்பளம் மற்றும் போனஸாக பெறுகிறார். இது பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகம் என்பதோடு மெட் போலீஸ் ஆணையாளரின் சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாகும். பிரித்தானியாவின் எந்த ஒரு தொழிற்சங்க தலைவரும் பெறாத மிகப்பெரிய சம்பளத்தை இவர் பெற்று வந்துள்ளார். தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் குவாட் எனும் பெயரில் கடந்த 1 வருடமாக போலீசார் இவரை ரகசியமாக கண்காணித்து வந்துள்ளனர். ஏற்கனவே இவர் தனது அமைப்பில் உள்ள சக அதிகாரிகளின் கருத்துரிமையை நசுக்கியதாக நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டவர். இனவாதம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டமைக்காக 2 அதிகாரிகளை இவர் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கைது குறித்து கருத்து தெரிவித்துள்ள போலீஸ் சம்மேளனம் தாம் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் இது ஒரு நேரடி விசாரணை என்பதால் மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளது.